தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான மதுரை அழகர் கோவிலில் ஆண்டுதோறும் பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு முக்கிய நிகழ்வுதான் 18ஆம் படி கருப்புசாமியின் சந்தன கதவு திறப்பு விழா. இந்த விழா நடைபெறும் நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகர் மலையில் ஒன்று கூடி கருப்புசாமியின் அருளை பெற தரிசனம் செய்கிறார்கள். இந்த தரிசனம் கிடைப்பது ஒரு அரிய பாக்கியமாக பலர் சொல்கிறார்கள். 18ஆம் படி கருப்புசாமி அழகர் கோவிலின் காவல் தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படுகிறார். நேர்மையாக வாழ்பவர்களை காப்பவர், அநீதிக்கு எதிராக நிற்பவர், பக்தர்களின் மனக்குறைகளை கேட்டு அருள் புரிபவர் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. பொதுவாக இந்த சந்தன கதவு எப்போதும் திறந்திருப்பதில்லை. குறிப்பிட்ட விழா நாட்களில் மட்டுமே திறக்கப்படுவதால் அதை தரிசிக்க பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் காத்திருப்பார்கள். இந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி நடைபெறும் இந்த திறப்பு விழாவில் பக்தர்கள் தேங்காய், மலர், பழங்கள் மற்றும் பிற காணிக்கைகளுடன் கருப்புசாமியை வணங்கி குடும்ப நலம், தொழில் வளர்ச்சி, மன அமைதி மற்றும் இறையருள் வேண்டுகிறார்கள். கருப்புசாமியை வழிபடும் போது உண்மையான மனதுடன் வேண்டிக் கொள்வதே மிக முக்கியம். பக்தி, ஒழுக்கம் மற்றும் நல்ல எண்ணத்துடன் செய்யும் பிரார்த்தனைக்கு இறைவன் எப்போதும் அருள் புரிவர் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. இந்த புனித நாளில் அழகர் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் பக்தியுடன் தரிசனம் செய்து இறைவனின் அருளை பெறுங்கள். செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே கருப்புசாமியை மனதில் நினைத்து தீபமேற்றி பிரார்த்தனை செய்யலாம். ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பன் சாமியே சரணம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.